விளங்குகிறான் என்று எழுதி வைக்க சொன்னார். நீங்க நம்புவீங்களா? இப்ப நம்ம பசங்க தமிழ் படி ஹாய் ரொம்ப தமிழ் சொல்றான், தைரியமா சொல்லிட்டு போறான். தமிழை படிக்கணும் தெரியாதுன்றா சார். நம்ம ஆளுங்க இந்த மெசேஜ் வந்து எப்போ இந்த செல்போன் வந்துச்சு அன்னிலிருந்து தமிழ் இலக்கியம் பக்தி பெற்றோர் மதித்தல் எல்லாம் காலி. என்ன நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அந்த சப்ஜெக்ட் வேற. இப்போ இவர் என்ன செய்யறாரு, இந்த நால்வர் திருவாசகத்தை படிச்சு தான் ஜி போப் தமிழ்ந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 9வது திருமுறை 9 பேர் எழுதினாங்க. 10ஆம் திருமுறை தான் திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா இதற்கு அடியெடுத்து கொடுத்தது திருமந்திரம். ஆன்மீகம் அரசியலுக்கு கை கொடுத்தது. அண்ணாவை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தலைப்பு தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது சொல்லிக் கொடுத்தது யாரு? திருமூலர். 10ஆம் திருமுறைக்கு பெயர் திருமூலர். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சார், நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாடும் கோயில் பகவத் அதாமே. இதை யாருமே எனக்கு பொருள் தெரியாது, எனக்கு சின்ன வயசுல தெரியாது, இப்பதான் அதை புரிஞ்சுக்கிறேன். நடமாடும் கோயில் யார் தெரியுங்களா? வாக்கிங் டெம்பிள்ஸ். கலெக்டர் மேடம் வாக்கிங் டெம்பிள், நீங்க தாசில்தார் வாக்கிங் டெம்பிள். இங்க இருக்கிற அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே நடமாடும் கோயில்கள். யார் சொன்னது? திருமூலர் சொன்னார். இது உலகம் ஏற்றுக்குச்சு. இந்த நடமாடும் கோயில்களான இந்த ஏழைகளுக்கு நீ ஒரு 10 பைசா கொடுத்தினா, ஒரு வாய் சோறு கொடுத்தினா, அது அங்கே படமாடும் கோயில். யாரு? கோயில் உள்ள வாங்கிறாரு சாமி, அவர் படமாடுகிறார், சிலையா இருக்கிறார். நீங்க நடமாடும் கோயில் இந்த நம்மவருக்கு கொடுத்தா, உள்ளே இருக்கிற படமாடும் கோயில் பகவானுக்கு நீ கொடுத்த மாதிரின்னு சொன்னார். எப்படி சொல்லுங்க பார்த்தீங்களா? அவெல்லாம் அழகா சொன்னார். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. சார், சாமிக்கு நீ ஏதாவது நைவேத்தியம் பண்ணணுமா? உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? ஒரு இலை இல்லை, பெருமாள் ஒரு துளசி போட முடியாது, சிவபெருமான் கோயில் போன ஒரு வில்வம் போட முடியாது, முடியவே முடியாதுங்களா? ஏங்க அதனால பூ போட முடியாதா? சரி, எதுவுமே இல்லையா உங்ககிட்ட? பூ போட முடியல, இலை போட முடியல, தண்ணி ஒண்ணுமே இல்லையா? ஒன்றும் இல்லைங்க சார். ஒரே நொடி இறைவனை நினைத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நீ கண்ணீர் விட்டு அழுது சார். அழுத போது 2 கண்ணீர் துளிகள் சிவபெருமான் மீதோ பெருமாள் மீதோ பட்டால் போதும், அதற்கு அவன் பலன் அளிப்பான். கடமையை பலனை எதிர்பார்க்காது என்று சொன்னான் பகவத்கீதையிலே கண்ணன். இதைத்தான் திருமூலர் சொல்கிறார். யாவர்க்கமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்கமா பசுவுக்கு ஒரு வாய் உரை. ஒரு பசுக்கு மட்டும் சொல்லுறாரு, சகல ஜீவராசிகளுக்கும் படியெழுப்பவன் அந்த பசுபதி ஈஸ்வரன். ஆக இந்த பசுவுக்கு ஒரு இழப்பா, அந்த வாயை ஏதாவது ஒரு உண்டுப்பா, ஒரு வெத்தலை கொடு, ஒரு புல்லு கொடு, ஒரு அகத்திக்கு கீழே கொடுக்க முடியாது அவனால. சரி, அதுவும் முடியலையா? யாவருக்குமா வழியில் அம்மானு போறாங்க, அவனுக்கு ஒரு பீடி சாதம் கொடு, ஒரு பீடி அரிசி கொடு. நீ என்ன வச்சிருக்கிற? ஒரு 2 பிஸ்கட் வச்சுக்கிறா, ஒரு பிஸ்கட் அவன் கொடு. யாவருக்குமா உடனே ஒரு கைப்பிடி பிறருக்கு. அதுவும் முன்னால் முடியலையா? அடுத்தவங்களுக்கு யாருக்காவது நல்ல